ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதல் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் விவகாரம் முடிவுக்கு வந்ததும் வணிக எரிவாயு சிலிண்டர்களின் விலை குறைக்கப்படும். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவிப்பு. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள பால்டா பேரவை தொகுதியில் தேர்தல் ரத்து. வருகின்ற மே 21ஆம் தேதி மறு தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இந்தியாவில் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் புகைப்பிடிக்க தடை விதிக்கும் சட்டத்தை மத்திய அரசு இயற்ற வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது நீட் நுழைவுத் தேர்வு. 22,79,000 மாணவர்கள் பங்கேற்பு. அமெரிக்க கப்பலை பார்த்தவுடனேயே கியூபா அரசாங்கம் நாங்கள் சரணடைகிறோம் என்று கூறிவிடும். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 44வது போட்டி. மும்பையை வீழ்த்தி சென்னை அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் விவகாரம் முடிவுக்கு வந்ததும் வணிக எரிவாயு சிலிண்டர்களின் விலை குறைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் தாவணகெரேயில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வணிக எரிவாயு சிலிண்டர்களின் விலையை மத்திய அரசு உயர்த்தவில்லை என்றும் அந்தந்த எண்ணெய் நிறுவனங்கள் தான் உயர்த்தியுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். விலையை உயர்த்தும் அதிகாரத்தை மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதுதான் எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கியிருந்தது. பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் பெட்ரோல் எரிவாயு கிடைப்பதில்லை. ஆனால் நமது நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் விவகாரம் முடிவுக்கு வந்ததும் வணிக எரிவாயு சிலிண்டர்களின் விலை குறைக்கப்படும் என்று தெரிவித்தார். பால்டா பேரவை தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நிலையில் வருகின்ற மே 21ஆம் தேதி மறு தேர்தல் நடைபெற உள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள பால்டா பேரவை தொகுதிக்குட்பட்ட சில வாக்குச்சாவடிகளில் முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டதால் அங்கு மட்டும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து வருகின்ற மே 21ஆம் தேதி மறு தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மே 24ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்தியாவில் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் புகைப்பிடிக்க தடை விதிக்கும் சட்டத்தை மத்திய அரசு இயற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் புகைப்பிடிக்க தடை விதிக்கும் சட்டத்தை மத்திய அரசு இயற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி மற்றும் மத்திய சுகாதாரத்துறை மந்திரி JP நட்டா ஆகியோருக்கு பாமக தலைவர் அன்புமணி கடிதம் எழுதியுள்ளார். அதில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து ஆகிய நாடுகளை பின்பற்றி இந்தியாவிலும் 18 வயதுக்கும் குறைவாக உள்ளவர்கள் புகைப்பிடிப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கும் சட்டத்தை இயற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியாவில் ஆண்டுக்கு 13,50,000 பேர் உயிரிழக்கின்றனர் என்றும் சிகரெட் புகையை சுவாசிப்பவர்களையும் சேர்த்தால் ஆண்டுக்கு 23 லட்சம் பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவில் 40 முதல் 50% புற்றுநோய் பாதிப்புக்கு புகையிலை பயன்பாடு காரணமாக உள்ளது என்று தெரிவித்தார். இந்தியாவில் புகையிலை, சிகரெட், சிகரெட் உள்ளிட்ட அனைத்து வகையான சிகரெட்டுகளையும் புகைப்பதற்கு தடை விதிக்கும் சட்டத்தை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது. இதில் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் ஆகிய பாடங்களில் இருந்து மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு நீட் தேர்வு நடத்தப்பட உள்ளது. இத்தேர்வில் நாடு முழுவதும் சுமார் 22,79,000 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். தேசிய தேர்வு முகமை நடத்தும் இந்த தேர்வுக்காக ஒவ்வொரு மையத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இத்தேர்வு மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:20 மணி வரை நடைபெற உள்ளது. தேர்வு எழுத வரும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதில் புகைப்படம் ஒட்டப்பட்ட நுழைவுச் சீட்டுடன் ஆதார், பான் உள்ளிட்ட அடையாள அட்டை எடுத்து வர வேண்டும் என்று கூறியுள்ளது. பெல்ட், தொப்பி, கைபேசி, ப்ளூடூத், வாட்ச், அணிகலன்கள் உள்ளிட்டவைகள் எடுத்து செல்லக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. இதையடுத்து தடிமனான அடிப்பாகம் கொண்ட காலணிகள் மற்றும் பூட்ஸ் அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹிஜாப், கிர்பான் போன்ற மத நம்பிக்கை சார்ந்த ஆடைகளை அணிந்து வருபவர்கள் சோதனைக்காக 12:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க கப்பலை பார்த்தவுடனேயே கியூபா அரசாங்கம் நாங்கள் சரணடைகிறோம் என்று கூறிவிடும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிபர் ட்ரம்ப் உரையாற்றினார்.
அப்போது ஈரான் போரை முடித்துவிட்டு திரும்பும் போது அமெரிக்க கடற்படை கியூபாவை கைப்பற்றும் என தெரிவித்தார். ஈரானில் போரிடும் அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஆபிரகாம் லிங்கன் நாடு திரும்பும் வழியில் கியூபா நாட்டின் கடற்கரைக்கு அருகே நின்றாலே போதும் என்று கூறினார். அந்த பிரம்மாண்ட கப்பலை பார்த்த உடனேயே கியூபா அரசாங்கம் மிக்க நன்றி, நாங்கள் சரணடைகிறோம் என்று கூறிவிடும் என விமர்சித்தார். மேலும் கியூபா மீது எரிசக்தி மற்றும் ராணுவ ரீதியான பல புதிய பொருளாதார தடைகளை விதித்தார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 44வது போட்டியில் மும்பையை வீழ்த்தி சென்னை அணி வெற்றி பெற்றுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 44வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்து 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய நமன்தீர் 57 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 160 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் சிறப்பாக விளையாடிய ருதுராஜ் கெய்ட்வாட் 67 ரன்களும் கார்த்திக் சர்மா 54 ரன்களும் எடுத்து அசத்தினர். வெப்ப அலையை கண்டு அஞ்ச தேவையில்லை என்றும் எளிமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் அதன் தாக்கத்தை திறமையாக தடுக்க முடியும் என்றும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய புவி அறிவியல் அமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெப்ப அலை பற்றி தேவையில்லாத அச்சத்தை தவிர்க்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் பகல் நேரத்தில் வெப்பநிலை உயரும் வேளையில் ஓய்வெடுக்கும் வகையில் தங்கள் வேளாண் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளும்படி உழவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ள முன்கணிப்பில் இமயமலை அடிவார பகுதிகள், ஒடிசா, கடலோர ஆந்திரம், அதையொட்டிய தமிழ்நாடு, மகாராஷ்டிரம், குஜராத் ஆகிய பகுதிகளில் 4 நாட்களுக்கு இயல்பை விட வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்ப அலையின் போது குடிநீர் கிடைக்க செய்தல், தடையற்ற மின்சாரம் வழங்குதல் ஆகியவற்றால் இதன் தாக்கத்தை குறைக்கலாம் என்றும் குழந்தைகள், முதியோர், வெளிப்புற பணியாளர்கள் ஆகியோர் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அனைத்து மாநில அரசுகளையும் அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு லட்சாதிபதியாக திகழ வேண்டும் என்ற கனவை பிரதமர் நரேந்திர மோடி பெண்களுக்கு காட்டியுள்ளார் என்று மகாராஷ்டிரா அமைச்சர் யோகேஷ் ராம்தாஸ் கதம் தெரிவித்துள்ளார். மும்பையில் 2026ஆம் ஆண்டுக்கான மகாலட்சுமி சரஸ் விற்பனை மற்றும் கண்காட்சி நிகழ்வு குறித்து மகாராஷ்டிரா அமைச்சர் யோகேஷ் ராம்தாஸ் கதம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஒவ்வொரு பெண்ணும் ஒரு லட்சாதிபதியாக திகழ வேண்டும் என்ற கனவை பிரதமர் நரேந்திர மோடி பெண்களுக்கு காட்டியுள்ளார் என்றார். அந்த கனவை நனவாக்குவதில் இன்றைய இந்த மைல்கல் மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டார். இந்த ஆண்டில் குறைந்தது 40 கோடி ரூபாய் அளவிற்கான வர்த்தகத்தை எட்ட வேண்டும் என்பதே தங்களின் இலக்காகும் என்று கூறினார். மேலும் மகாராஷ்டிர பெண்கள் அதிகாரம் பெற்று வருகின்றனர். அவர்கள் உருவாக்கும் பொருட்கள் அனைத்தும் தரமானவையாக உள்ளன என்று கூறினார். புகழ்பெற்ற பாடலாசிரியரும் தொடர்பியல் வல்லுநருமான பிரசூன் ஜோஷியை பிரசார் பாரதியின் தலைவராக மத்திய அரசு நியமித்துள்ளது. மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாடலாசிரியர், எழுத்தாளர், தொடர்பியல் வல்லுநர் பிரசூன் ஜோஷியை பிரசார் பாரதியின் தலைவராக நியமித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆல் இந்தியா ரேடியோ, தூர்தர்ஷன் ஆகியன பிரசார் பாரதியின் கீழ் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரசூன் ஜோஷியை தலைவராக அமர்த்தியுள்ளதன் மூலம் பிரசார் பாரதிக்கு புது ஆற்றல் கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரசூன் ஜோஷி 2017ஆம் ஆண்டு முதல் மத்திய திரைப்பட தணிக்கை வாரிய தலைவராக இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாராபுரத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VS காளிமுத்துவின் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த வீராட்சிமங்கலம் கிராமத்தை சேர்ந்த VS காளிமுத்து என்பவர் இளம் வயது முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். மேலும் வீராட்சிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றிய அவர் 2016ஆம் ஆண்டு காங்கிரஸ் சார்பில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 ஆண்டுகள் மக்கள் நல பணியில் ஈடுபட்டார். மேலும் எளிமை, நேர்மை, சேவை மனப்பான்மை ஆகியவற்றால் மக்களிடையே நன்மதிப்பை பெற்றிருந்தார். இந்நிலையில் கட்சி பணிக்கு திருமணம் ஒரு தடையாக அமையக்கூடாது என்ற எண்ணத்தில் 65 வயதை கடந்தும் திருமணம் செய்யாமல் முழுநேர அரசியல் மற்றும் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செல்லும் வழியிலேயே VS காளிமுத்து உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் தாராபுரம் அண்ணா சிலை அருகே அவரது உருவப்படத்திற்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் K. செல்வ பெருந்தகை தலைமை தாங்கினார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் P. கார்த்திக் சிதம்பரம் மற்றும் கிறிஸ்டோபர் திலக், மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு,
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு VS காளிமுத்துவின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி புகழஞ்சலி செலுத்தினர். அப்போது அவரது அரசியல் மற்றும் ஆன்மீக பணிகளை நினைவு கூர்ந்து பேசினர். இந்நிகழ்ச்சியில் திமுக, அதிமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், பத்திரிகையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இரங்கல் தெரிவித்தனர். மீனா முத்தையா அவர்கள் கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் ஆற்றிய சேவைகள் ஏராளம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் செட்டிநாட்டு அரசரும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நிறுவனருமான ராஜா அவர்களின் பேத்தியும் புகழ்பெற்ற கல்வியாளர் மீனா முத்தையா அவர்கள் காலமானார் என்ற செய்தி அறிந்து அதிர்ச்சியையும் வேதனையையும் அடைந்ததாக கூறினார். தொடர்ந்து மீனா முத்தையா அவர்கள் தமது வாழ்நாள் முழுவதையும் கல்விக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் அவர் ஆற்றிய சேவைகள் ஏராளம் என்றார். மேலும் மீனா முத்தையா அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இது ஒரு கருத்து கணிப்பு அல்ல என்றும் அவர்கள் தங்கள் பார்வையை மற்றவர்கள் மீது திணிக்கிறார்கள் என்றும் கூறினார். நாங்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்றார். தொடர்ந்து ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுனா கார்கே மற்றும் MK ஸ்டாலின் ஆகியோர் அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். தங்கள் உழைப்பு வீணாகாது என்றும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் முடிந்த பிறகு 2 முதல் 3 நாட்களுக்குள் சிலிண்டர் விலைகள் உயர்த்தப்படும் என்று கூறினார். தோல்வி பயத்தின் காரணமாக திமுகவினர் தங்களை மிரட்டி வருவதாக தவேக தேர்தல் பிரச்சார பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளில் எவ்வித சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நாங்கள் ஒரு மனுவை அளித்துள்ளோம் என்றார். தொடர்ந்து தோல்வி பயத்தின் காரணமாக திமுகவினர் தங்களை மிரட்டி வருவதாகவும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்குள் நடக்கும் தகவல்களை வெளியே இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் திமுக உறுப்பினர்கள் அமைதியின்மையை உருவாக்க முயற்சிக்கக்கூடும் என்று கூறினார். மேலும் தபால் வாக்குகள் தொடர்பாக ஒரு பதிவேட்டு நகல் பராமரிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள தவேக அலுவலகத்திற்கு தீ வைத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். மிகவும் குறைந்த கட்டணத்தில் விமான போக்குவரத்தை வழங்கிய அமெரிக்காவை சேர்ந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது செயல்பாட்டை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மிக குறைந்த கட்டணத்தில் விமான போக்குவரத்து சேவையை வழங்கி வந்தது. இந்நிலையில் மேற்காசியாவில் உள்ள போர் சூழலில் எரிபொருள் விலை உயர்வாலும் கடும் நிதி நெருக்கடியாலும் தனது செயல்பாட்டை உடனடியாக நிறுத்திக் கொள்வதாக அறிவித்துள்ளது. தங்கள் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் வாடிக்கையாளர் சேவையும் விரைவில் நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. அந்த நிறுவனத்தின் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த 34 ஆண்டுகளாக பெருமிதத்துடன் மிக குறைந்த கட்டணத்தில் விமான சேவை வழங்கி வந்த நிறுவனம் இத்தகைய முடிவை எடுப்பதில் வருத்தமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த நிறுவனம் மூடப்படுவதால் 17,000 ஊழியர்கள் வேலை இழப்பதுடன் இந்த விமான சேவையுடன் சார்ந்துள்ள ஒப்பந்தக்காரர்கள், ஊழியர்கள் என மேலும் பல்லாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வணிக ரீதியிலான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதை எதிர்த்து கேரளாவில் உணவகங்களை மூடி உணவக உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். ஈரான், இஸ்ரேல் நாடுகளிடையேயான போர் பதற்றத்தால் நாடு முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் கேரளாவில் பல்வேறு உணவகங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயுவின் விலையை 990 ரூபாயாக உயர்த்தியுள்ளனர். இந்நிலையில் வணிக ரீதியிலான சமையல் எரிவாயு விலை அதிகரித்ததை தொடர்ந்து உணவகங்களில் உணவு பதார்த்தங்களின் விலையும் அதிகரித்துள்ளது. இதனால் உணவகங்களில் தற்போது வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. ஒருபுறம் சமையல் எரிவாயு, மறுபுறம் விலை உயர்வு அச்சத்தால் வாடிக்கையாளர்கள் குறைவு என உணவகங்கள் திணறி வருகின்றனர். இந்த சூழலில் வணிக ரீதியிலான சமையல் எரிவாயு விலை ஒரே அடியாக 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டதை எதிர்த்து வரும் மே 6ஆம் தேதி கேரளாவில் உணவகங்களை மூடி உணவக உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி அருகே உள்ள பெரிய தச்சூர் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழர் கால பௌத்த துவாரபாலகர் சிற்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக விழுப்புரத்தை சேர்ந்த வரலாற்று ஆர்வலர் கோ செங்குட்டுவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே உள்ள பெரிய தச்சூர் கிராமத்தில் விழுப்புரத்தை சேர்ந்த வரலாற்று ஆர்வலர் கோ செங்குட்டுவன் என்பவர் பெரிய தச்சூரில் கலைவாணர் தெருவில் விநாயகர் கோவிலுக்கு வெளியே சாலையையொட்டி 2 சிற்பங்களை கண்டறிந்து ஆய்வு செய்தார். அந்த சிற்பங்களில் ஒன்றில் வலது காலை தொங்கவிட்டும் இடது காலை மடக்கியும் உட்குடி ஆசனத்தில் அமர்ந்து இருப்பதாக சிற்பம் உள்ளது என்று கோ செங்குட்டுவன் தெரிவித்துள்ளார்.
மேலும் சிற்பத்தில் இடது கை இடது காலின் மீது தொங்கவிட்ட நிலையில் காணப்படுகிறது எனவும் வலது கையில் அபய முத்திரை தெளிவில்லாமல் உள்ளதாகவும் சிற்பத்தின் தலைக்கு மேலே படம் எடுத்தாடும் பெரிய 5 தலை நாகம் காணப்படுவதால் பௌத்த சிற்பம் எனவும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் சைவம் வைணவம் சமணம் ஆகிய சமயங்களுடன் பௌத்தமும் வழிபாட்டில் இருந்துள்ளது என்றும் வரலாற்று ஆர்வலர் கோ செங்குட்டுவன் தெரிவித்துள்ளார். மேலும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கலை வரலாற்று சின்னங்களான சிற்பங்களை கிராம மக்கள் உரிய முறையில் பாதுகாக்க வேண்டும் என்றும் வரலாற்று ஆர்வலர் கோ செங்குட்டுவன் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலத்தில் இருந்து புகையிலை கலவை கடத்தி வந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து புகையிலை கலவையை பறிமுதல் செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை கலவை கடத்தி செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து நசரத்பேட்டை காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 சிற்றுந்துகளை மடக்கி சோதனை செய்த போது அதில் தடை செய்யப்பட்ட புகையிலை கலவை மூட்டை இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து வாகனங்களை ஓட்டி வந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கோபால், போரூரை சேர்ந்த முத்துராஜ், ராமச்சந்திரன் ஆகிய 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 2882 கிலோ புகையிலை கலவை மற்றும் 2 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இவர்கள் ஆந்திர மாநிலத்தில் இருந்து புகையிலை கலவை கடத்தி வந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை தேடி வருகின்றனர். திருநின்றவூர் அருகே பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு ரோட்டரி சங்கம் வீடு கட்டி கொடுத்து உதவிக்கரம் நீட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருநெண்டூர் அடுத்த பாக்கம் கிராமத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வசிக்க வீடு இல்லாமல் தவித்து வந்தனர். இந்நிலையில் சென்னையில் செயல்பட்டு வரும் ரோட்டரி சங்கம் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துள்ளனர். இதில் ரோட்டரி சங்கம் மாவட்ட அதிபர் முத்துசாமி தலைமையில் ரோட்டரி சங்க மாவட்ட ஆளுநர் வினோத் சரோகி, திட்ட நன்கொடையாளரும் அஞ்சென்ற கம்பெனியின் இயக்குனர் கலைச்செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் புதிய வீடுகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வழங்கினர். இதனை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட பார்வை மாற்றுத்திறனாளிகளின் குடும்பத்தினர் நிகழ்ச்சியுடன் சங்க நிர்வாகிகளுக்கு மாலை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் தங்களது நன்றியை தெரிவித்தனர். கோவையில் 4வது மாவட்ட அளவிலான வாழ்வீச்சு போட்டியில் மாணவ மாணவிகள் வாளை லாவகமாக சுழற்றி அதிக புள்ளிகள் பெறுவதில் முனைப்பு காட்டினர். கோவையில் கோயம்புத்தூர் வாழ்வீச்சு சங்கம் சார்பாக 4வது மாவட்ட அளவிலான கேடட் வாழ்வீச்சு விளையாட்டு போட்டியில் சின்னவேடம்பட்டியில் நடைபெற்றது. கோயம்புத்தூர் வாழ்வீச்சு சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என 2 பாலருக்கும் தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஃபாயில், ஷேவர், எப்பி ஆகிய 3 பிரிவின் கீழ் நடந்த போட்டிகளில் மாணவ மாணவிகள் வாளை லாவகமாக சுழற்றி அதிக புள்ளிகள் பெறுவதில் முனைப்பு காட்டினர். இப்போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட வாழ்வீச்சு தலைமை பயிற்சியாளர் சரவணன், போட்டிகளுக்கான இயக்குனர் அமிர்தராஜ் மற்றும் விமல் பிரசாத் உள்ளிட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மேற்கொண்டனர். ICC மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியை கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ICC மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜூன், ஜூலை மாதங்களில் இங்கிலாந்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு ஹர்மன் பிரீத் கவுர் தலைவராகவும் ஸ்மிருதி மந்தனா துணைத் தலைவராகவும் இருப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிச்சா கோஷ் விக்கெட் காப்பாளராக பணியாற்றுவார். இவர்கள் தவி சபாலி வர்மா, ஹேமிமா ரோட்ரிகஸ், தீப்தி சர்மா, நந்தானி சர்மா, அருந்ததி ரெட்டி, கிரந்தி கவுடு, ரேணுகா சிங் தாக்கூர், ராதா யாதவ், ஸ்ரீ சாரணி, யஸ்திகா பாட்டியா, பாரதி புல்மாலி ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். திருக்குவளையில் உள்ள கமலநாத சுவாமி கோயிலில் திருத்தேரோட்டம் மற்றும் தெப்ப உற்சவ திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருக்குவளையில் உள்ள கமலநாத சுவாமி கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருத்தேரோட்டம் மற்றும் தெப்ப உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது. பின்பு அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சோமஸ்கந்தர், உடனரை அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கோவில் செயலர் அலுவலர் கார்த்திகேயன் மற்றும் தீயணைப்புத்துறை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் விவகாரம் முடிவுக்கு வந்ததும் வணிக எரிவாயு சிலிண்டர்களின் விலை குறைக்கப்படும். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவிப்பு. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள பால்டா பேரவை தொகுதியில் தேர்தல் ரத்து. வருகின்ற மே 21ஆம் தேதி மறு தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இந்தியாவில் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் புகைப்பிடிக்க தடை விதிக்கும் சட்டத்தை மத்திய அரசு இயற்ற வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது நீட் நுழைவுத் தேர்வு. 22,79,000 மாணவர்கள் பங்கேற்பு. அமெரிக்க கப்பலை பார்த்த உடனேயே கியூபா அரசாங்கம் நாங்கள் சரணடைகிறோம் என்று கூறிவிடும். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 44வது போட்டி. மும்பையை வீழ்த்தி சென்னை அணி வெற்றி.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.